கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த இரவு வேலைக்கான அன்பின் வாழ்த்தலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் 33வது வசனம் வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் 33வது வசனம் வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் முதல் 33வது வசனம் வரை. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபமணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளின் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்ச்செழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட அவர் பேசுவாராக. ஆகவே இது முதலாம் இரவு ஜெபமாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஜெபிக்கிற சபையானது தான் வளரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபமானது பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நாம் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த இரவு ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் வாசித்த பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம். இங்கே பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் அங்கே ஆலயத்துக்கு செல்கிறார்கள். 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அப்பொழுது பிறவிலிருந்தே சப்பானியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அலங்கார வாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கும்போது இவர்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நமக்கு தருகிறோம் என்று சொல்லி அவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கும்படி செய்தார்கள். அவன் பிறவிலிருந்தே, தாயின் வயிற்றிலிருந்தே அவன் சப்பானியாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் குதித்து துள்ளி குதித்து எழுந்து நடந்தான், ஓடினான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகவே முழுவதுமாக அவனுக்கு சுகம் கிடைத்தது. இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். இது எங்கே நடந்தது? ஆலயத்திலே நடந்தது. ஆலயத்திலே நடந்தபடியினால் ஆசாரியர்கள் எல்லோருமே பார்க்கிறார்கள், அதிகாரிகள் பார்க்கிறார்கள், போர் சேவகர்கள் பார்க்கிறார்கள், தளபதிகள் பார்க்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர் பார்க்கிறார்கள், சதுசேயர் பார்க்கிறார்கள்.
எல்லார் கண்களுக்கு முன்பாக இந்த அதிசயமானது நடந்தது. பிறவிலே சப்பானியாயிருந்த மனுஷன் அங்கே துள்ளி குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிச்சை கேட்க வந்திருந்த அந்த மனிதன் இப்பொழுது ஆரோக்கியமானவனாக, அவன் சந்தோஷமுடையவனாக, ஒருவரின் உதவி இல்லாமல் அவன் நடக்கிறவனாக காணப்பட்டான். இது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதை பயன்படுத்தி இதை எப்படி செய்தீர்கள் என்று கேட்கும்பொழுது எல்லோரும் அவரை அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் யோவானையும் அவர்கள் சுற்றி நின்றார்கள். ஆகவே அநேகர் ஆச்சரியமாக இவர்களை பார்த்தார்கள். அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை பேதுரும் யோவானும் பிரசங்கிக்கிறதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் அங்கே சிறையிலே வைக்கப்பட்டார்கள். வைத்தவர்கள் யாரு? அந்த தேவாலயத்தினுடைய கண்காணியானவன், தேவாலயத்தினுடைய ஆசாரியர்கள், அங்கே சதுசேயர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் 2 பேரையும் காவலிலே வைத்தார்கள். மறுநாளிலே அவர்களை அழைத்து வந்து எந்த வல்லமையினாலே இதை செய்கிறீர்கள் என்று அவர்களை கேட்கும்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னதமான வார்த்தைகளை அவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் பேதையான மனுஷர்கள், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், எப்படிப்பட்ட வார்த்தை இவருடைய வாயிலே வருகிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் நன்றாக வேதத்தை படித்தவர்கள், பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லக்கூடியவர்கள், வேதத்தை ஆராயக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இவர்களை குறித்து பேதுருவையும் யோவானையும் குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு அல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் படிப்பறிவில்லை. பேதுருக்கும் யோவானுக்கும் அவர்களுக்கு படிப்பறிவில்லை. ஆகவே பேதமை உடையவர்கள். இவர்களுடைய வாயிலே இவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தைகள் எப்படி வருகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். முதலாவதாக அவர்கள் அந்த மனுஷன் சொஸ்தமானதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சப்பானி நடப்பதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவதாக இவர்கள் பேசுகிற காரியம் உன்னதமான காரியம். இதெல்லாம் படித்தவர்கள் தான் பேச முடியும், ஞானிகள் தான் பேச முடியும். அவர்கள் பேசுவதை படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உடையவர்களுமாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானையும் பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்தது என்று சொல்லி ஆராய்ந்த பொழுது இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள். நாம் குறித்து கொள்ள வேண்டிய வசனம், நம்மிடத்திலே பேசுகிற வசனம். ஞானம் எப்பொழுது வரும், அறிவு எப்பொழுது வரும்? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள். நாம் இயேசுவுடனே கூட இருக்கிறோமா? அப்படி என்றால் நமக்கு ஞானத்தை அவர் அருள்வார். ஞானத்தையும் பலத்தையும் அருளுகிற ஆவி என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆகவே கிருபை அளிக்கிற ஆவி. நீங்கள் என்னத்தை பேச வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்யாதீர்கள். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வாயோடு கூட நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். நான் அப்பொழுது அருளப்படும் என்று சொல்லுகிறார். இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று. இயேசுவுடனே கூட இருந்தால் தான் ஞானம் வரும். இயேசுவோடு கூட இருந்தால் தான் அறிவு வரும். இயேசுவோடு கூட இருந்தால் தான் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக புரிந்து கொள்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களை தண்டிக்க முடியாதபடி அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக குணமாக்கப்பட்ட சப்பானி நின்று கொண்டு இருந்தான். ஆகவே இவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களை விடுதலை ஆக்கினார்கள். விடுதலையாக்கும்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காலமும் நீங்கள்
என்ன செய்யக்கூடாது? நீங்கள் வெளியரங்கமாக சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் 19வது வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:19 பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசாதீங்க, அவருடைய அன்பை குறித்து பேசாதீங்க, அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து பேசாதீர்கள் என்று உங்களுக்கு யாராவது கட்டளையிட்டா அதுக்கு கீழ்ப்படியாதிருங்கள். தேவனுக்கு தான் செவி கொடுக்கணும். மனுஷர்களாகிய உங்களுக்கு செவி கொடுக்கிறது நலமோ என்று அவர்கள் கேட்கிறார்கள். நியாயமாக இருக்குமோ என்று கேட்கிறார்கள். நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் தான் இதை பேச சொல்கிறார். அவருக்குத்தான் நாங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறைக்கு பயப்படாமல், அடிக்கு பயப்படாமல், துன்பத்துக்கு பயப்படாமல் சாட்சியாக நின்ற அப்போஸ்தலராகிய பேதுருவையும் யோவானையும் குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்ட உடனே ஆதியிலே இருந்த திருச்சபைக்கு, சபைக்கு அவர்கள் வருகிறார்கள். பாருங்கள், சபையானது இப்பொழுதுதான் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த சபைக்கு வருகிறார்கள். சபையிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அங்கத்தினர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். சகோதர சகோதரிகள் சபையிலே இருக்கிறார்கள். நடந்தவை யாவற்றையும் குறித்து பேதுருவும் யோவானும் சபையிலே அவர்கள் சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டு உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜப விண்ணப்பங்களை ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். பாருங்கள், அவர்களை விட்டுவிட்டார்கள். ஆகவே இவர்கள் போய் சபையாருக்கு சொல்கிறார்கள். பேதுரும் யோவானும் சபையாருக்கு சொல்லும்பொழுது தான் இந்த வாசித்த பகுதி வருகிறது. சபையார் அதை கேட்டு என்ன செய்கிறார்கள்? முதல்ல ஒருமனப்பட்டு, சபை என்றால் ஒன் அக்கார்டு, ஒன் மைண்டு, ஒன் ஹார்ட். சரீரங்கள் வேறு வேறாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்கள், குடும்பங்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனாலும் இவர்களுடைய அந்த இருதயமும் அந்த மனதுமானது அது இணைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனப்பட்டு, இன் ஒன் அக்கார்டு, ஒரே சிந்தை, ஒரே மனம் சபையாருக்கு இருக்க வேண்டும். ஆகவே அந்த சபையார் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவராயிருக்கிறீர். பாருங்க, முதல்ல ஜபம் என்று அவர்கள் ஜபிக்கும்போது முதல்ல ஆராதனை வருகிறது. ஜபத்தில் ஆராதனை வரும். ஜபிக்கும்பொழுது ஒரு சில வார்த்தைகளாவது நாம் தேவனை ஆராதித்து தான் என்ன செய்யணும்? ஜபிக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஆதி திருச்சபை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. முதலாவதாக அவர் தேவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் வேத வசனத்திலே நல்ல அறிவு உடையவர்களாக இருந்தார்கள். 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை அவர்கள் என்ன கோடிட்டு காட்டுகிறார்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இப்போது தாவீது என்ன சொன்னார்னு சபைக்கு தெரியுது. இந்த புத்தகத்தெல்லாம் படிக்க தேவையில்லை, இந்த அதிகாரங்கள்லாம் படிக்க தேவையில்லை, இது பழைய ஏற்பாடு இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில் பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை அவர்கள் முன்குறித்து காட்டுகிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே, அந்த வசனமானது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஆதி திருச்சபையை சேர்ந்தவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, உமது கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவர்கள் யாவையும் செய்யும்படி, எல்லாமே அவர் முன்குறித்தபடி, அவருடைய கரம் விரும்பினபடி, அவர் ஆலோசனைப்படி தான் எல்லா காரியமும்
நடைபெறுகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று திருச்சபையார் அங்கே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து, பாருங்க, இப்பொழுது அவர்கள் எங்களை பயமுறுத்துகிறார்கள். சபையை சேர்ந்தவர்களை, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் என்ன செய்கிறாங்க? யோவானையும் பேதுரையும் காவலிலே வைக்கிறார்கள், அடிக்க துணிகிறார்கள், கேள்விகள் பல கேட்கிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது என்று பயமுறுத்தி அவர்களை அனுப்பினார்கள். இனிமேல் அவர்களை குறித்து பேசாதே என்று சொன்னார்கள். ஆகவே பயமுறுத்தினார்கள் என்பதை சபையார் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். பாருங்க, அவர்கள் பயமுறுத்தினாலும் கூட உம்முடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபை ஜெபிக்கிறது. தேவ வசனத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி, முழு தைரியத்தோடும் சொல்லணும். 31ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஊழியக்காரர்கள் எப்பொழுது தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல முடியும்? சபையார் ஜெபிக்கும்போது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நீ மெய்யாகவே என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை தடையின்றி எங்கள் மத்தியில் சொல்லும். நீ சொல்லும்பொழுது அதை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிவோம். அது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் சரிதான். ஆண்டவரே, நீ வசனத்தை கொடுக்கும்பொழுது, நீர் எங்களோடு கூட வசனங்களை படிக்கும்பொழுது பேசும்பொழுது, ஆண்டவரே, அது எங்களுக்கு வருத்தத்தையும் மனக்லேசத்தையும் நோவையும் கொடுத்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக பேசும். சொல்ல முடியுமா? உம்முடைய ஆசீர்வாதம் மாத்திரம்தான் எங்களுக்கு வேண்டும். அப்படி சொல்லுகிற சபை ஒரு சபை அல்ல. அப்படி சொல்லுகிற விசுவாசி ஒரு விசுவாசி அல்ல. உம்முடைய ஆசீர்வாதமும் சுகமும் பலமும் நலமும் தான் வேண்டும். அப்படிப்பட்டது ஒரு சபை அல்ல. ஆண்டவரே, தேவ வசனத்தை தைரியத்தோடு சொல்லணும். எங்கள் மத்தியில் நீர் என்ன பேச சித்தமானாலும் எந்த தடையும் நாங்கள் விதிக்கலை. ஆண்டவரே, நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னான், நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட மனசு வர முடியுமா? இந்த சபையார் ஜெபித்தாங்க. ஊழியர்கள், தேவ ஊழியர்கள், தேவ மனுஷர்கள் வேத வசனத்தை நீர் என்ன சொல்லுகிறீரோ அவர்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். அவர்களை பலப்படுத்தும். அவர்களுக்கு பிணியாளிகளை சுகமாக்கும்படியான வரத்தை நீர் தாரும். அடையாளங்களும் அற்புதங்களையும் அவர் செய்யட்டும். ஜெபிக்கும்பொழுது அநேகர் சுகமாகட்டும், அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 30ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது முழு தைரியத்துடன் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்னார்கள். 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்க. அவர்களுடைய ஜெபம் விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தபடினாலே அதை உடனடியாக கேட்டார். அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஜெபித்திருக்கிறார்கள். சுவிசேஷம் பரம்பி செல்ல வேண்டும். தேவ ஊழியர்கள் அங்கே பாடுலேருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். தைரியமாய் சொல்ல வேண்டும். அவர்கள் வசனங்களை தைரியமாய் சொல்ல வேண்டும் என்று சபை ஜெபித்தது. சபை ஜெபிக்கும்போது ஒரு மனப்பாடோடு கூட ஜெபித்தது. ஒன் அக்கார்டு, ஒன் ஹார்ட், ஒன் சோல் தே பிரேட். அவர்கள் ஜெபித்த பொழுது ஒரே சிந்தனையோடு அவர்கள் ஜெபித்ததுனால அந்த ஜபமானது தேவனுக்கு பிரியமுள்ளதாக காணப்பட்டது. ஆகவே அந்த இடமானது அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்கே பெரிய வல்லமை சபையிலே கிரியை செய்யும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார்கள். நிறைந்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார். குதிக்கல, ஆடலை, பாடலை, கத்தலை, கூவலை.
மற்ற சரீரபரமான கிரியைகள் அங்கே எதுவும் காணப்படலை. பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனம் தான் தைரியமாக சொல்லப்படும். பரிசுத்தாவியானவர் எதன் மூலமாக பேசுவார்? தேவ வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். சில பேர் நான் பரிசுத்தாவியால் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லி குறி சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, உன் வாழ்க்கையில் இப்படி நடக்க போக போகுது, இந்த விஷயம் இந்த காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று குறி சொல்லுகிறார்கள். அவர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பரிசுத்தாவியாரால் நிரப்பப்பட்டால் தேவ வசனத்தை தான் தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது என்று சொல்லி ஒரே இருதயம் ஒரே மனம். இதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்கள், இந்த அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். வசனங்கள், இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில் பாருங்கள், தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனம் அவர்கள் மத்தியிலே பேசப்பட்டது. மாத்திரமல்ல, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்குது. எல்லாமே ஆண்டுடைய வார்த்தையாக இருக்குது. இங்கே செயல்பாடே இல்லை. எல்லாமே தேவனுடைய வார்த்தை. தைரியம் கொண்டு அவர்கள் சொன்னார்கள். தேவ வார்த்தையானது பலம் கொண்டு சாட்சியாக சொல்லப்பட்டது என்று சொல்லி வேத வசனத்தை குறித்தே, தேவ வசனத்தை குறித்தே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டால் தேவ வசனமானது கொடுக்கப்பட்டது. தேவ வசனம், தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவர் பேசினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பர்ஃபெக்ட் கிரேஸ், அவர்களுக்கு எல்லோருக்கும் பூரண கிருபை கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையில் காணப்பட்ட ஜபத்தை குறித்து வாசிக்கும். இன்று கூட நாம் ஜபிக்க வந்திருக்கிறோம். ஆதி திருச்சபையில் இருந்த அந்த விதமான சிந்தை நமக்குள்ளாக காணப்படுகிறார். ஜபத்தை அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜபிக்க வரும்போது எப்படி ஜபிக்கணும் பாருங்கள். அப்போஸ்தலருடைய தேவைகள் என்ன, சபையினுடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து ஜபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக அவருடைய வசனமானது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜபிக்கணும். எப்படி ஒரு மனப்பாட்டோடு ஜபித்தார்கள், அவர் ஒரு மனதோடு கூட ஜபித்தார்கள், ஏக இருதயத்தோடு கூட ஜபித்தார்கள். அந்த வசனம் திரும்ப 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 வருது. ஆகவே எந்த காரியத்திற்காக ஒருவர் ஜபிக்கிறாரோ இன்னொருவரும் கூட அதை விரும்புகிறவராக காணப்படணும். இப்போ நான் ஜபிக்கிற ஒரு விஷயத்துக்காக என்னோடு கூட ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைனாங்க எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுவார்? நான் மாம்சத்தின்படி கேட்கக்கூடாது, ஆவியின்படி, ஆவிக்குரிய காரியங்களை நான் கேட்கும் பொழுது மற்றவர்கள் அதோடு கூட என்ன செய்யணும், அதை விரும்புகிறவர்களாக காணப்படணும். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி முழு மனதார அவர்கள் விரும்புகிறவர்களாக காணப்படணும். நமக்குள்ளே அங்கே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால், இவர் கேட்கிறாரு, ஆண்டவர் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போகட்டும், அப்படி இல்லை. ஆண்டவர் நீர் தாரும், இந்த காரியத்தை நீர் வாய்க்க செய். அதுதான் ஒரு மனதோடு கூட இருப்பது, அதுதான் ஒரு மனதோடு கூட கேட்பது. அந்த விதமான காரியம் நமக்கு இருக்கிறதா? ரெண்டாவதாக பார்க்கும்பொழுது, ஆண்டவரை ஆராதித்து ஒரு சில வார்த்தைகளாவது தேவனை புகழ்ந்து ஆராதித்து ஆரம்பிக்கிற ஜபமாக ஆதி திருச்சபையிலே காணப்பட்டது. மாத்திரமல்லாமல் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை, என்ன சொன்னார், அதை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதை குறித்து அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார். உமது தாசனாகிய தாவீதோடு கூட நீர் பேசவில்லையோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பவில்லையோ? அவர் பொந்தி பிலாத்து முன்பாக அவர் தைரியமாய் நின்றாரே என்று சொல்லி அநேக காரியங்களை அவர்கள் ஜபத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
மாத்திரமல்லாமல் இப்பொழுது என்ன தேவை என்பதை அவர்கள் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறார்கள். அதே வல்லமையினாலே நீர் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பொந்தி பிலாத்துக்கு முன்பாக, காய்பாவுக்கு முன்பாக எப்படி சாட்சி கொடுத்தாரோ, நாங்களும் கூட இந்த உபத்திரவத்திலே உமக்கென்று சாட்சி கொடுக்கணும், தேவ வசனத்தை தைரியமாய் உம்முடைய அப்போஸ்தலர்கள் பேசணும் என்று சொல்லி சபை அவர்களுக்காக ஜெபித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரே மனசாட்சி, ஒரே இருதயம், ஒரே ஆத்மாவோடு கூட, ஏக சிந்தையோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அங்கே அவர்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். பெரிய காரியத்தை அப்போஸ்தலராகிய பேதுரும் அங்கே யோவானும் செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபத்தை எடுக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை எல்லா வேலையிலும் எக்காலத்திலும் உம்மை நோக்கி ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக சொல்லுகிறீர். அடியார்களுக்கு நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும்படியான வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற வேலையானது வீணான வேலை அல்ல. அது நாங்கள் எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தரோடு கூட நாங்கள் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பேசுவது என்று ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். பிதாவின் சித்தத்தின்படி அது ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்க செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்தருளும். ஆண்டவரே, ஆதி திருச்சபையில் இருந்த ஆண்டவரே அதே விதமான ஆண்டவரே சிந்தை, ஏக மனம், ஒருமை ஆண்டவரே ஒருமனப்பாடு, இதெல்லாம் எங்கள் மத்தியில் காணப்பட நீதாமே உதவி செய்யும். ஆண்டவரே, உற்சாகமாக ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரே ஆதி திருச்சபை ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே தெரியப்படுத்ததினாலே தேவ வசனமானது அந்த சபையிலே கொடுக்கப்பட்டது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு பரிபூர்ணத்தை ஆண்டவரே கட்டளையிட்டார். தேவ பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண காரியங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக அவர்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். பூர்ண கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவரே 33வது வசனம் அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்படியாக செய்தது. ஆகவே பூரண கிருபை, பூர்ண சமாதானம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்யும். ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எட்டி ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே கட்டுண்டோர்களை விடுதலை ஆக்கும். உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே எங்கும் பரம்பி செல்ல உதவி செய்தரலும், அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்தரலும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்தரலும். எங்களுடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமேன்.